வாங்க போலாம். பாரு எப்படி போவீங்க நீங்க? இங்கே நின்று கருப்பிலாந்தாள் காட்டுக்கு வந்தாச்சு. கருப்பிலாந்தாலும் அடிச்சு எடுத்துக்கலாம். இப்படி ஒடிச்சு எடுத்துக்கலாம். கருப்பிலாந்தால இப்படி ஒடிச்சு விட்டாதான் நல்லா தலையும். உரி போட்டா தலையாது. இப்படி ஒடிச்சுக்கணும். கண்ணே போது வாங்க. சரி போ. 8 மணி ஆக போதா? எங்கட எங்க போற? பார்த்து வாங்க. கருப்பில் இருந்தாலும் பொறிச்சு வந்தாச்சு. அதாச்சும் எடுத்துக்கலாம். கருப்பிலாம் தலையை குழம்புல போடுறோம். அந்த தலையை எடுத்து வச்சிடறோம். கருவேப்பிலை சாப்பிட்டா ஏகப்பட்ட நன்மை இருக்குது. அடிக்கடி கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டா முடி வளர்த்து நல்லா வளரும். நல்ல கருகருன்னு இருக்கும். கண் பார்வை நல்லா இருக்கும். நல்ல செரிமானம் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இது சர்க்கரைக்கு நல்லது. எடையை குறைச்சி. இந்த மாதிரி கருவேப்பிலைய ஏகப்பட்ட நன்மை இருக்குது. கருவேப்பிலையை குழம்புல போட்டால் எடுத்து செஞ்சிடுறீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கருவேப்பிலையோட சத்து முழுசு நம்மளுக்கு கிடைக்கும். போதும் அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். அரை பூணு வெந்தயம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சிவக்க பொரிச்சு எடுத்துக்கணும். புரியுது. நல்லா வெந்தயம் பொரிச்சுக்கிட்டு மணக்குது, எடுத்துக்கலாம். மிளகு அரை போகணும். மிளகு அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். மிளகு பொரியுது. ஒரு பூண்டு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு பூண்டு சீரகம். நல்லா மணக்குது. மிளகும் பொரியுது, சீரகமும் பொரியுது, எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய்.
ஒரு பொட்டாட்டம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் மேலே நல்லா இந்த பெருங்காயம் நல்லா பொரியணும். கட்டி பெருங்காயம் இதான் நல்லா பொரிஞ்சுக்கிடுச்சு. வரமிளகாய் 6 நல்லா கருவாக வறுத்துக்கணும். ஒரு துண்டு இஞ்சி கொட்டாய் போடு, எல்லாம் போடு. சரி சரி. ஒரு எலுமிச்சங்காய் ஜோடி புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அம்மா நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். புளியை சுத்தம் பண்ணி புளியை போட்டு ஆட்டிக்கலாம். நல்லா மஞ்சிக்கிடுச்சு. இதுக்கு மேலே கருப்புலாந்தழை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது, கருப்புலாந்தழை போட்டுக்கலாம். நல்லா இப்படி அமைச்சு 2 கப்பு கருப்புலாந்தழை இருக்கண்ணே. நல்லா அமைச்சு போடணுதா. 2 கப்பு கருப்புலாந்தழை. கொஞ்சம் எச்சா கூட போடலாம், தப்பு கிடையாது. கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குது போட்டுறேன். பச்சை கருப்புலாந்தழை போட்டு நல்லா நெவுன்னு மையாட்ட அரைச்சிக்கணும். இருக்குண்ணே. ஓகே. தலையில முருங்கைத்தழை கருப்புலாந்தழை நல்லா அடிக்கடி சேர்த்திக்கணும். இரு நல்லா மஞ்சு போச்சு. இதான் போதுமான உப்பு. நல்லா மஞ்சள் பயிர் வேணும், அது சேர்த்துக்கலாம். நாங்கள் தான் செக்கில் போடுறோம், நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா மையாட்ட மஞ்சள் போச்சு. கருப்புலாந்தழை ஆட்டி வந்தாச்சு. சட்டி அடுப்பு வச்சுக்கலாம். ஒரு 150 மில்லி நல்லெண்ணெய். சட்டி நல்லா காஞ்சி போச்சு. டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 கப்பு கருப்புலாந்தழை. வா கிளம்புங்க.
நல்லா வெந்து இங்கே வந்துக்கிடுது. ஆட்டி வச்சா கருப்பான தடவை போட்டுக்கலாம். சொல்ல நல்லா எண்ணெயிலேயே வணங்க வேணும். ஆட்டி வச்ச கருப்பில் இருந்தாலும் கொடுக்கணும், விட்டு விட்டு தலை நல்லா எண்ணெயிலேயே வேகணும். நல்லெண்ணெயில் எண்ணெய் வந்து பிரிஞ்சு ஓட வேணும், அப்போ தான் கெடாது. இந்த மாதிரி பண்ணி குறிச்சில் வச்சுருக்கிறீங்களா மாச கணக்கும் வச்சுருக்கலாம். குழம்புல கருவேப்பிலை போட்டு தூக்கி வச்சிடறோம். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்நாடு சாப்பிடும்போது ஒரு பூன் போட்டிங்கன்னா போதும். இந்த கருப்பிலாந்தலையோட முழு சத்து நம்மளுக்கு கிடைக்கும். டெய்லி ஒரு பூன் போட்டு சாப்பிடுங்க. இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, பூரிக்கு எதுக்கு வேணாலும் போட்டு சாப்பிடலாம். நல்லா வெந்து போனால் சட்டியில் பிடிக்காது. அந்த அளவுக்கு வறுக்கணும், வேகணும். வணங்க பாரு, கமன்னு மணக்குது பாரு. நல்லா வெந்து போச்சுன்னா சட்டியில் பிடிக்காது. அடுப்பு வந்து கணக்காக எரிச்சுக்கணும், இல்லைன்னா கலர் மாதிரி போயிடும். இப்படி வெந்து போனால் சட்டியில் ஒட்டாது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இனிமேல் இறக்கலாதா என்ன பாரு. இப்படி வெந்தால் சட்டியில் ஒட்டாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு போச்சு பாருதா. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓடுனா இறக்கி வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓடுனா இறக்கலாம். கருவேப்பிலை தொக்கு ரெடி, வாங்க சாப்பிடலாம். கொண்டா பாப்பா. சாப்பிட்டு பாட்டு சொல்லையா. சரியா பெருங்கி கமன்னு மணக்குது. கருப்பிலாந்தலை தொக்கு நல்லா இருக்குதாயா? நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். பாப்பா பள்ளிக்கூடம் போகிறோம்னா அடம் பிடிச்சிட்டு சோறு திங்க மாட்டேங்கிறா. நாங்கள் 2 பேரும் தான் சாப்பிட்றோம். கருவேப்பிலை தொக்கு அவ்வளோ ரவியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. இன்னும் கருப்பிலாந்தாலும் சேர்த்தி போட்டு நல்லா இந்த மாதிரி செஞ்சு கண்ணாடி பாட்டெலாம் போட்டு வச்சுக்கோங்க. காத்தாலும் பொழுதாடவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தின்னுங்க. முடி நல்லா வளரும், நல்லா பசியாகும், எந்த தொந்தரவும் கொடுக்காது. நம்ம பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். இந்த மாதிரி சப்பாத்திக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா உண்டுன்னு போட்டு பிணைஞ்சி நல்லா சாப்பிடாயா. நான் கூட பாரு எப்படி சோறு தின்னுபட்டும் பாரு. கருப்பிலாந்தாலும் கிடச்சா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. குடும்பம் பெருசாக இருந்தால் நான் 2 கப்பு போட்டால் நீங்கள் 4 கப்பு போட்டுக்கலாம்.